بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்கின்றான்: வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா வமன் யஃஅல் ذلك உதுவானா வ ظுல்மன் ஃபஸௌஃப நுஸ்லீஹி நாரா வ கான ذلك அலல்லாஹி யஸீரா என்று வல்ல ரஹ்மான் தன் வான்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னும் நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு மன் கத்தல நஃப்ஸஹு, தற்கொலை மிகப்பெரிய ஒரு ஆபத்து, தற்கொலை மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வின் பார்வையில் மிகப்பெரிய பாவம். தற்கொலையை இஸ்லாம் கண்டிக்கிற அளவுக்கு வேற எந்த மதங்களும் வேற எந்த ஒரு அமைப்புகளும், அதாவது மனித குலத்திற்காக வேண்டி நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்லப்படக்கூடிய எந்த சமூக அமைப்புகளும் கண்டிக்காத அளவுக்கு இஸ்லாம் பயங்கரமாக வன்மையாக கண்டிக்கிறது. இந்த தற்கொலை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லக்கூடிய காட்சியை சில இடங்களில் கண்டிப்பதையும் பார்க்கிறோம். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொலை செய்து கொண்டு விடாதீர்கள், உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள். என்னத்துக்காக தற்கொலை செய்வான் மனிதன்? பலவேறு கஷ்டங்கள் பின்னால் சொல்லலாம். நிறைய கஷ்டங்கள்னால மனிதன் ஒரு முடிவுக்கு வருவான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நான் இருக்கேன், இன்னல்லாஹ் கான பிக்கும் ரஹீமா, உங்களோடு இரக்கம் காட்டுவதற்கு, கருணை புரிவதற்கு நான் அல்லாஹ்வாகிய நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பயங்கரமாக எச்சரிக்கை செய்கின்றான். இந்த எச்சரிக்கையை யார் யார் மனதிலே பதிகிறதோ, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் கூட ஒரு காலம் கூட நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். அந்த எண்ணம் கூட வராது சற்று அளவு கூட. உமன் யஃஅல் ذلك உதுவானா வ ظுல்மன், அக்கிரமமாக விரோதமாக இந்த செய்தி கிடைச்ச பிறகும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், இரக்கமுள்ளவனாக இருக்கிறான், கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்ற செய்தி கிடைத்த பிறகும் எவர் தற்கொலைக்கு முயல்கிறாரோ ஃபஸௌஃப நுஸ்லீஹி நாரா, அவர் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார். வ கான ذلك அலல்லாஹி யஸீரா, அல்லாஹ்வுக்கு எளிதான காரியம் அவனை நரகத்தில் நுழைப்பது என்று படைத்தவன் பறைசாட்டுகின்றான். பாசத்துக்குரிய சகோதரர், நீண்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொல்கிறோம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரிதான், என்ன துன்பம் வந்தாலும் சரிதான்,
பொறுமையை கொண்டு சகித்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். வஸ்ஸலா, பெருமானார் பெரிய ஒரு நமக்கு முன்மாதிரியா இருக்காங்க. அவங்களுக்கு வராத கஷ்டமா, அவங்களுக்கு வராத துன்பமா, உலகத்திலே முழு மனித சமுதாயம் என்ன சந்திக்கிறதோ அனைத்துமே 23 ஆண்டு காலமாக சந்தித்து காட்டினார்கள். அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழுகை கொண்டு உதவி தேடுங்க. ரசூலுல்லாஹ் கஷ்டம் வந்துட்டனா அரிஹ்னா யா பிலால், பிலால் அவர்களே தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமாகும். நம்மள மாதிரி சுபஹ் லுஹர் அஸ்ர் மக்ரிப் அந்த அல்ல, கஷ்டத்துக்காக வேண்டியே பிரத்யேகமாக தொழுகைக்கு செல்வார்கள் என்ற செய்தியை பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே பார்க்கிறோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, மனிதன் சாதிக்க வேண்டும். மனிதன் வாழ்க்கையிலே வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை எதிர்த்து போராட வேண்டும். அவன்தான் மனிதன் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கஷ்டங்கள் யார் மூலமாக வருகிறது, யார் தந்து கொண்டிருக்கிறார் என்பதை யோசித்து பார்த்த மனிதன் இது முழு மனித சமுதாயத்துக்கு நாம் சொல்ல வேண்டும். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி, இந்த பூமியிலே ஏற்படக்கூடிய முசீபத்துகளாக இருந்தாலும் சரிதான், பலா முசீபத்துன்னு சொல்லாம சோதனைகளாக இருந்தாலும் சரிதான், என்ன விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான், ஒலா ஃபி அன்ஃபுசிக்கும், உங்கள் ஆத்மாவில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக இருந்தால் மனிதன் அதுக்கு தானே தற்கொலை செய்கிறான். தீராத வியாதியை அல்லாஹ் ஒருவனை தீர்த்து வைக்க வேண்டும். வைத்த வலி தாங்கவே முடியல, எல்லா மருத்துவத்தையும் போயாச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, தலைவலியை தாங்கவே முடியல என்ற அடிப்படையில் போய்விடுவார்கள் அல்லவா, தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்கள் அல்லவா. அல்லாஹ் சொல்றான், ஒலா ஃபி அன்ஃபுசிக்கும், இது பூமியில ஏற்பட்டாலும் சரிதான், உங்க ஆத்மாக்கள் ரீதியாக உங்களுடைய உடம்புல ஏற்பட்டாலும் சரிதான், இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா, உன்னை படைப்பதற்கு முன்னால், உங்களை படைப்பதற்கு முன்னால் இது ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டதுப்பா. இப்படித்தான் நீ வாழ்வாய், இப்படித்தான் கஷ்டப்படுவாய், இப்படித்தான் துன்பங்கள் பெறுவாய், வியாபாரத்தில் எல்லா வகையிலையும் எழுதப்பட்டு விட்டது. இன்ன தாலிக அலல்லாஹி யஸீர், இது படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு லேசான காரியம். இப்படிலாம் செய்யறது அவன் எஜமானா இருக்கிறதுனால, நீங்க அடிமையா இருக்கிறதுனால பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். காரணம் என்ன தெரியுமா, தற்கொலைக்கு எதுக்கான முயற்சி தெரியுமா, பெரிய லட்சாதிபதியாக இருப்பார், கோடி, அவனும் தற்கொலை செய்வான், ஏழையும் தற்கொலை செய்வான். காரணம் என்ன, பெரிய சொத்து அழிந்து விட்டது. காலங்காலமாக 33 வருஷங்களாக குவைத்திலே சம்பாதிச்ச சொத்து அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நாடினால் ஒரு நிமிடத்திலே மிகப்பெரிய ஒரு வியாதியை கண்டு தந்து அழிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். இதெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். தந்தவன் எடுத்து விட்டான், என்ன நமக்கு இருக்கிறது, எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போகிறோம் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லிகைலா தஸவலா மாஃபாத்தக்கும், மிகப்பெரிய சொத்தே இழந்து விட்டதா, கோடீஸ்வரன் ஆகி பிச்சைக்காரன் ஆகி விட்டாயா, லட்சாதிபதியா இருந்து அதாவது தரைமட்டத்துக்கு வந்து விட்டாயா, லிகைலா தஸவலா மாஃபாத்தக்கும், இது போய்விட்டதா, அதை பற்றி நீ கவலைப்படாதே. அதே சமயத்தில் லிகைலா தஸவலா மாஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும், நிறைய தர்றம்ல அதை நினைச்சும் சந்தோஷப்படாத. எதுக்கு தந்தான் தெரியாது ரஹ்மான், தந்தவன் எப்போ எடுப்பான்னு தெரியாது, அதை நினைச்சும் பூரிப்பு அடைந்து விடாதே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தது நம்ம திறமையினால தரல. திறமையினால் தந்தால் குவைத்துக்கு வந்த அனைவர்களுமே தமிழ்நாட்டிலே வாழ்ந்திருக்க வேண்டும். இதான் உண்மை. காரணம், எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கூட உச்சாணி கொம்பில் இருந்து தீனார்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரிஸ்கை தருவது அல்லாஹ் பலகீனத்தினால தருகிறான், திறமையினால் தரவில்லை. அதனால்தான் ரவுடிகள் கம்பை எடுத்து ஆடிக்கொண்டு கத்தியை கொண்டு சம்பாதிக்கிறார்கள், மிரட்டி சம்பாதிக்கிறார்கள். ரஹ்மான் பலகீனத்தினாலே தந்தான், அதனால எதை பற்றியும் அஞ்சாதீர்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறைசாட்டியதை பல்வேறு ஹதீஸ் வழியாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு கஷ்டங்களும், ஒவ்வொரு துன்பங்களும், ஒவ்வொரு அடிகளும் முன்னேற்றத்துக்கே வழி என்று தமிழ் பழமொழி சொல்வதைப் போல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமால் உஸ்ரி இஸ்ரா, கஷ்டத்தோடு தான் உனக்கு இன்பம் இருக்கிறது என்று அல்லாஹ் பறைசாட்டுகிறான். இவைகளுக்காக தான் மனிதன் தற்கொலைக்கு போகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க, கணவனை இழந்துட்டீங்களா, மிகப்பெரிய கஷ்டம் வந்துட்டா, மிகப்பெரிய துன்பங்கள் வந்துட்டா, துயரங்கள் வந்துட்டா, அந்த முசீபத்துடைய நேரத்தில் துவா கேளுங்க. ஜும்மால அடிக்கடி சொல்லுவோம், அப்புறம் கேட்பீங்க, மனசில் வைப்பீங்க, மறந்துடுவீங்க, அடுத்து திருப்பி ஜும்மா அதே ஜும்மால சொல்லுவோம், அல்லாஹ் மஹ்ஜுர்னி ஃபீ முசீபத்தி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. உம்மு சலமா கேட்டார்களே, அபூ சலமாவை இழக்கக்கூடிய நேரத்திலே, அவர் மரணிக்கக்கூடிய நேரத்திலே சொல்லி கொடுத்தார்களே, நம்பிக்கையோடு சொன்னார்களே, இறைவா இந்த மாதிரி துன்பமான நேரத்திலே எனக்கு நற்கூலியை தருவாயாக, இதை விட சிறந்த தருவாயாக. வியாபாரத்தில் தோல்வியா, காதலில் தோல்வியா, அல்லாஹ் சிறந்ததை தருவான் என்ற நம்பிக்கை
இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லி கொடுத்தாங்க. இந்த துஆவை யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஆழமாக ஓதினார்கள் உலகத்திலே வெற்றி பெற்றாங்க. அதுதான் சரித்திரம், முஸ்லீம் ஷரீஃபில் வருது. நமக்கு தான் மனிதன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை கம்மி, குறைவு. இது நமக்கு அந்த துஆவுக்கு வெயிட் இல்லாமல் போச்சு. பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தற்கொலைக்கு வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் நபிமாருடைய சரித்திரத்தை பாருங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனால் பிரிவால் எந்த அளவுக்கு வாடினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் கண் முன்னாலே அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு அவர்களுடைய மனம் இருக்கும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு துன்பம் பெற்றார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் இடத்தை பறைசாட்டினார். அதற்கெல்லாம் மேலாக நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தை பாராட்டுவதனாலே தான் இன்று தமிழ்நாட்டிலே மீலாது என்ற அடிப்படையில் கொண்டாடுறது ரெண்டாவது பிரச்சனை. மீலாது என்ற அடிப்படையில் இந்தியாவில் கள்ளுக்கடைகள், சாராய கடைகள் இன்று மட்டுமே அடைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லா முழுக்க ஒழிச்சாங்க. அந்த மரியாதை கொடுக்குறாங்க. 5 நாடு மரியாதை குறைக்கிறது என்று அந்த அடிப்படையில் என் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படாத கஷ்டமா இதெல்லாம் நான் கண் முன்னால் கொண்டு வர வேண்டும். என்ன, குழந்தைகளை இழந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தான் கடைசி வரைக்கும் இருந்தார்கள். அந்த கட்டத்தில் எல்லாம் அல்லாஹ் இடத்திலே பொறுப்பை சாட்டினார்கள். உஹதிலே நொறுக்கப்பட்டன, அடிக்கப்பட்டன, மிதிக்கப்பட்டன, துன்புறத்துக்கு ரத்த கலரி ஏற்படுத்தினார்கள் சகோதரர்களே எதிரிகள். அந்த நேரத்திலையும் துன்பமாக இருந்தார்கள். தாயிஃபிலே ஓட விரட்டினார்கள். இதெல்லாம் எதை ஒரு சம்பவத்தை மட்டும் இதுக்கு தான் தியாகத்தின் அடிப்படையா மன உளைச்சலுக்கு எந்த அளவுக்கு ஆளாயிருப்பார்கள். அவர்களை போல அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். உலகத்தில் எந்த ஏழையும் இருக்க முடியாது. ஒரு பிச்சைக்காரனை கூட அவன் பிச்சை எடுத்து சம்பாதிச்சிருவான். அல்லாஹ்வின் திருத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே கூட வறுமையிலே பிரிந்தார்கள் என்பது ஆதாரப்பூர்வமான செய்தியாக இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வருகிறார்கள் தங்களுடைய நூலில். பாசத்துக்குரிய சகோதரர்களே, எந்தெந்த காலத்திலாம், எந்தெந்த நேரத்திலெல்லாம், எந்தெந்த சூழ்நிலைக்கெல்லாம், எந்தெந்த காரணத்துக்காக வேண்டியெல்லாம் மனிதன் தற்கொலை செய்வானோ அனைத்திலையும் போராடி ஜெயித்து காட்டினார்கள். இம்மையிலையும் வெற்றி பெற்றார்கள், மறுமையிலே முதலிடம் பெறப் போகிறார்கள். அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலே வந்தவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சொல்லி காட்டுகிறோம். அலா பிதிக்ரில்லா, மன உளைச்சலா, மன கஷ்டங்களா, மன துன்பங்களா, வியாபாரத்து தோல்வியா, மனைவி கஷ்டமா, மக்கள் கஷ்டமா, அந்த நேரத்தை எல்லாம் குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லா, அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமா, திக்ர் என்று சொன்னால் குர்ஆனை நீங்கள் சிந்திப்பதன் மூலமாக தத்மையினுல் குலூப், மனம் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். பாசத்துக்குரிய சகோதரர்களே, பெரும்பாலும் இளைஞர்கள் தற்கொலைக்கு போகிறான்னு சொன்னால் பெற்றோர்களே காரணமாக இருக்காங்க. அவனுக்கு என்ன ஊட்டி வளர்க்குறாங்கன்னு சொன்னால் நிறைய பணத்தை தகப்பனார் பார்த்ததுனாலையும் பெற்றோர்கள் பார்த்ததுனாலையும் நீ எப்படியாவது இன்ஜினியர் ஆகிட வேண்டும், நீ எப்படியாவது டாக்டர் ஆகிட வேண்டும் என்று முடிவெடுப்பாங்க. நீ எப்படியா ஹாஃபிலாக ஆலிமாக அதெல்லாம் பரவாயில்ல, அது தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஆகிரத்தை என்னன்னு தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் ஜெயித்து காட்டணும். யாராவது சொல்கிறோம்மா ஆஃபிதாக்குனா ஆலிமாக்குனா என்ன லாபம் கிடைக்க போய் உலகத்தில், அவன் மோதினாலும் பேசுமாய் ஒளிவான். அப்படி அடிப்படையில் ஆலிம்களுடைய மகனார இன்னைக்கு மதரசா முழுக்க தேஞ்சி போச்சு. இது சொல்லி அழுத்து போச்சு, இப்படி ஆகி போச்சு. காரணம் என்ன, துன்யா நம்ம கண்முன்னால் தெரிகிறது. அவன் ஆகிரத்துக்காக வேண்டிய எதிர்நீச்சல் போடுவதற்கு யாருமே தயாராக இல்லை. கடைசி நேரத்தில் கலிமாவை பார்ப்போம், குர்ஆனை பார்ப்போம், தள்ளான நேரத்தில் யாராவது அலிஃபே சொல்லி கொடுக்குறாங்களாம் பார்ப்போம். அதுக்காக வேண்டி ஒரு ஸ்தாபனங்களை அமைப்போம். சகோதரர், நம்முடைய வாழ்க்கை இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் நிலைமை. அப்படி ஆசையை ஊட்டி வளர்த்ததுனால டாக்டர் ஆகிடுப்பா, இன்ஜினியர் ஆகிடுப்பா, குவைத்துக்கு வந்துடலாம், குவைத்தில் இருக்கனால பேசலாம், எங்கேயா படிச்சுக்கலாம் படிப்பு இருந்தால் அப்படின்னு சொன்ன உடனே அவன் +2 ஃபெயில் ஆகி அல்லது SLCயில் ஃபெயில் ஆன உடனே நீனா ஒரு மனுஷனா, நீ ஒன்றும் பிள்ளையா பெத்தனா, இப்படி தான் நான் கடந்து இதுக்காண்டி குளிர்லையும் வெயிலையும் கடந்து பாடுபட்டனா, மண்காத்திரையும் எங்கேயாவது தொலைஞ்சு போய் நாசமாக போன உடனே அல்லாஹு அக்பர், அல்லாஹ் காப்பாற்றுன்னு நேராக கயிறை கட்டிடணும். நம்ம சமுதாயத்தில் கம்மி, பின்னால் சொல்லுவோம். ஆனால் ஏனைய சமுதாயத்தில் நம்ம சமுதாயம் அரிது, ரொம்ப அரிது, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இப்படி இருக்காது. காதலில் தோல்வி, தொலைஞ்சிட்டு போகிறா, வேறு யாராவது கிடைக்கும், எல்லாம் சிறப்பாக்கி வச்சுருப்பான். உலகத்தில் இவன் லட்சணம் மட்டும்தான் ஒழுங்காக இருக்கும். அப்படி அதுபோல் கடன் தொல்லைன்னா எல்லா இடத்துல கையேந்தணும். அதற்கான பெருமானா துவாவை கற்றுத்தருகிறார்கள். செல்வந்தர்களை போய் சந்திக்கணும். நிரந்தர வியாதி, வைத்த வலி, அதனால தற்கொலை, வறுமையினால தற்கொலை, இதுபோல எனக்கு மனக்கவலையினால வாழ்க்கையில் விரக்தி, தற்கொலை.
வரதட்சணை கொடுமை, அது நம்ம வகையில் செய்யக்கூடிய கொடுமை இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எந்த குர்ஆன் நமக்கு போதிக்கிறதோ, மகரை கொடுத்து நீ வாழடா என்று சொல்கிறதோ, அந்த குர்ஆனை கையில் ஏந்திக்கிட்டு தான் இந்த ஆட்டம் போடுது இஸ்லாமிய ஜமாத் வரதட்சணை. அதுக்காக வேண்டிதான் பெண்கள் இங்கே சம்பாதிக்க வருகிறார்கள். இவன் செய்த கொடுமை தான். இந்த ரிசானாலாம் மௌத்தானார்களோ அதற்கெல்லாம் ஆண்கள் நிச்சயமாக வரதட்சணை வாங்கின ஆண்கள் நிச்சயமாக அல்லா இடத்துல பதில் சொல்ல போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தர்பாரில் நிற்பார்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, வரதட்சணை தற்கொலை, அதுபோல மனைவி தொலைஞ்சா தவறான வழிக்கு போனால் இவன் மாட்டிடுறது முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி என்ன நோக்கமோ லட்சியங்கள் அடைபெறவில்லை என்று சொன்னால் தற்கொலை. இது போன்ற ஏராளமாக நான் சொன்ன காரணங்கள் கம்மியாக இருக்கலாம், ஏராளமாக காரியம் இருக்கிறது. அதுபோல் இன்னும் சொல்ல போனால் வியாபாரத்தில் படுதோல்வி, அதனாலையும் இதுபோல் வட்டியில் மூழ்கி கடனை கட்ட முடியாதனாலையும் இப்படி தான் பத்திரிக்கையில் பார்க்கலாம். இதை தவிர ஒரு சில காரியங்கள் இருக்கும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய காட்சியை அன்றாட பத்திரிக்கை பார்க்கணும். நேற்று என்ன நடந்துன்னு சொன்னால், தமிழ்நாட்டுக்குள்ளே மாணவி தற்கொலை, வீட்டை பூட்டிட்டு தற்கொலை பண்ணிட்டா காலேஜுக்கு போகாமல். காரணம் என்ன? இவனுக்கு வேலை இருக்க இளைஞர்களுக்கு ஒரே வேலை, படிக்கிற வேலை இல்லை. அங்கே டாக்டருக்கு போனாலும் தான், இன்ஜினியருக்கு போனாலும் இதில் விதி வழக்கு எப்படி பேசிட்டான்னு கேட்கக்கூடாது. நடக்கக்கூடிய காரியம். அவன் யூடிசிங் பண்ணானா, கேலி பண்ணான், இது பண்ணானா, எடுத்து போட்டுட்டு அவன் பாட்டில் அவன் இன்றைக்கி நடமாடிட்டு இருக்கான். கல்லூரி மேலே நடவடிக்கை எடு, ஆசிரியர் மேலே நடவடிக்கை, யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறது முடிஞ்சு போச்சு. அந்த பெண்ணை கேட்டால் நம்மளை கேவலப்படுத்திட்டு போனான்னு நினச்சி போராடி இருக்கணும், முடிஞ்சு போச்சு. நேற்றைய நடந்த சம்பவம். இப்படியாக தற்கொலைகள் ஏராளமாகிறது. ஆனால் இஸ்லாம் ஒன்று தான் தீர்வை சொல்லுது. ஏன்னா சட்டத்தை போட்டு அவனை திருத்த முடியும். அவன் செத்து போயிடுவானே, தற்கொலை செஞ்சு செத்து போயிடுவான். அவனை சட்டத்தை போட முடியும்? அதனால் இஸ்லாம் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையிலே குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய திருத்துவ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த தற்கொலை எப்படி செய்யணும் என்பதை யார் காட்டுறாங்க தெரியுமா? அதுக்கு இந்த முறையில் தற்கொலை செஞ்சால் தான் முடியும்னு சொல்லி இளம் பிஞ்சியல் வரைக்கும் எவன் சொல்லி கொடுக்காங்க தெரியுமா? இந்த சினிமா கிறுக்கன் டிவியில் வர்றதை இதை சென்சார் போர்டு செய்யணும், செய்கிறதே கிடையாது. வாப்பா ஃபேனில் இப்படி தொங்கி போட்டு துணியை பிடிச்சி இழு, கழுத்தில் இந்த மாதிரி கயிறை போட்டு தொங்கு, மழையில் இந்த மாதிரி உழு. இது சினிமாக்காரங்களுடைய கூத்து. காரணம் என்ன? சினிமான்னு சொன்னாலே யார் அசிங்கமான காட்சிகள், யாரையாவது போட்டு கட்டிட்டு போகிறது அல்லது அவித்துட்டு போகிறது, இந்த மாதிரி இருக்குது. சகோதரர்களே, இவன் சொல்லி கொடுக்குறான் எப்படி ஃபேனில் தொங்கணும். கவர்மெண்ட்டு பார்த்துட்டு இருக்கு, எல்லாம் பாருங்கள், பார்த்து சாவுங்க. அதாவது எப்படி கயிறை கட்டி தொங்கணும், எப்படி ஃபேனில் கட்டி தொங்கணும், எப்படி கழுத்தை நெரிக்கணும், எப்படி கத்தி எடுத்து குத்தணும். இது சினிமாவுடைய வேலை. அவங்களுடைய தொழிலே விபச்சாரத்தை அறிமுகப்படுத்துறது. அவர்களும் விபச்சாரிகள், விபச்சாரத்தையும் தூண்டுறது. இதுதான் தொழில். இது நல்ல சினிமாக்காரன் கிடையாது, கெட்ட சினிமாக்காரன் கிடையாது. யாராவது பேசினா இஸ்லாத்தினுடைய பார்வையில் அவர் சராசரி முஸ்லீமாக இருக்க முடியாது. இதாங்க உண்மை. அந்த அடிப்படையில் இவன் விபச்சாரத்தை சொல்லிக் கொடுப்பதற்காண்டி வந்த சினிமாக்காரர்கள் சும்மால இப்படிலாம் பேசணுமா? ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. அதாவது சொல்லிக் கொடுக்க வந்த இந்த கிறுக்கனும் கத்தியை எப்படி எடுத்து குத்தணும், தற்கொலை செய்ய கிறுக்கனும் அவன் விபச்சார தொழிலே நிற்காமல் இன்று எந்த அளவுக்கு போய்விட்டார் என்று சொன்னால், ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனையும் கடிப்பான் என்று சொல்வார்களே, அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. உன் தொழில் என்ன ஒன்று பார்த்தா அது போயிட்டே தொலைஞ்சி போ. இன்றைக்கு என்ன விட்டாருன்னா பெரிய விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிட்டானோ. அதில் குறிப்பாக கமல் ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய பேரை சொல்லி தான் அவனுக்கு சில கட்டத்தில். இதில் வேற நல்ல நடிகன் கெட்ட நடிகன், அவ்வளோ பேர் நரகத்துடைய படிக்குள்ளே கிடக்க போகிறான். ஏன் சொல்கிறீங்க? நல்ல நடிகன் கெட்ட நடிகனா? அது யார் சொன்னால் பரவாயில்ல. சினிமா தேட்டரில் ஒரு சினிமா நடிகரானா பாதி பேர், சவால் விட்டு சொல்கிறேன், பாதி பேர் இந்துக்கள் பேர் இதுன்னு சொன்னால் ரசிகர்கள் கீழே அப்துல் கார், அப்துல் ரஹ்மான் இருக்கும். இது நீங்கள் குறிப்பாக சோதனை படம்னா புதுப்படம் வந்தோன்னா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற நேரத்தில் அவன் பெருநா தொழுகைக்கு வராமல் இருப்பான், வரவும் செய்வான். அவன் சொன்னால் பரவாயில்ல, தொலைகிறான், போயிட்டு போகிறான். அவன் முஸ்லீம் மாதிரி கேட்க முடியல. இங்கே உட்காந்துட்டு சும்மா தொழுதுட்டு நீங்களும் சேர்ந்து சொன்னா அவன் எல்லாத்தையும் எடுப்பான். நம்மளை எந்த அளவுக்கு சித்தரிக்கிறான்னு சொன்னால் சகோதரர்களை, இன்று பெரிய விவாதமாக நடக்கிறது. உயிர் பிரியக்கூடிய அளவுக்கு போராட வேண்டிய அளவுக்கு அவனை விட்டாங்க. அவன் பெரிய போர்க்காலத்தில் நிற்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா, அவன் முஸ்லீம்களை குறிப்பாக தமிழ்நாட்டு முஸ்லீம்களை எப்படி எந்த அளவுக்கு எடுத்துட்டான்னு சொன்னா, அதாவது நம்ம பெரிய தீவிரவாதியான், அல்லாஹ் காப்பாற்றணும், நம்ம கூட்டி கொடுக்குறோமா நம்ம பொண்டாட்டிய முஸ்லீம்கள். இதுக்கு மேலே நமக்கு உணர்வு இல்லாமல் பேசாதீங்க, அப்படி சொல்லி பேசாதீங்க, இப்படி சொல்லி பேசாதீங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. பேசாமல் தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜி, அதே சொல்லுங்க.
இப்படிலாம் சொல்லாதியோ. இப்படி உட்காந்து குவைத்தில் சொன்னால் உருப்படுமா? ஆனால் இப்படி விபச்சாரத்தை நம்ம பாருங்க, ரத்தம் கொதிக்குங்க. எனக்கு தமிழ்நாட்டில் சில தலைவர்களுக்கு ரத்தம் பொங்கி எழுந்து பெரிய நம்ம முஸ்லீம்கள் கூட்டி கொடுக்குறோமா, இவனை செருப்பால் அடிக்க வேண்டாம், நீ அந்த ஜாதியில் வந்தவன், நீ அந்த பரம்பரையில் வந்தவன், உயர்ந்த ஜாதின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் வம்சாவளிக்கே ஒரு உன்னதமிக்க அந்தஸ்தை தொடர்னா அதான் வேலை. இது எல்லாரும் தத்துரூபமாக படம் பிடித்து வைத்த காட்சி. ஏன்னா இவன் நம்ம அப்படி சொல்கிறான். குரானை ஓதுனா இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன், உங்களை நேர்வழி கொண்டு வரணும், தற்கொலை செய்யக்கூடும், மனம் தெரிஞ்சுன்னு. குரானை ஓதிட்டே நம்ம என்ன செய்யறோமா, கழுத்தை அறுக்கிறோமா, குரானை ஓதுறோமா, ஒரு தடவை வெட்டுறோமா, துளைக்கிறோமா, பெரிய அணுகுண்டோடு வர்றோமா, போய் சுடுறோமா. நம்ம பிள்ளை காலேஜுக்கு போகிறானே அவன்கிட்ட சொல்கிறோமா, புத்தகத்தை கீழே போடுறா, கத்தியை தூக்குடா அப்படின்னு சொல்கிறோமா. முல்லா உமர் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் அடைக்கலம் கொடுத்துருக்கோமா. இப்படி பைத்தியக்காரன் எடுத்து பெரிய விவாதத்துக்கு ஆகி கிறுக்கன் பணத்தை எந்த அளவுக்கு கொட்டிருக்காங்கன்னா 97 கோடி ரூபாயை கொண்டு நம்மளை சதி வாங்குவதற்காக வேண்டி ஒரு உலகத்தை ஆட்டி படைக்கிறானே, குவைத்தையும் கையில் வச்சிருக்கானே, அவன் செய்கிற வேலை காணான்னு சொல்லி அவன் பின்னில் உட்காந்து இவனும் செஞ்சு இது பண்ணுறான்னு சொன்னா எங்கேருந்து நிம்மதியாக முஸ்லீம்கள் வாழ முடியும்? இறையாண்மை எங்கேருந்து பார்க்க முடியும்? இந்த அளவுக்கு வந்துட்டான். தற்கொலையை தான் காட்டி கொடுத்தான் பார்த்தேன்னு சொன்னா திரும்ப ரிவேர்ஸில் எங்கே வந்துட்டான், முஸ்லீம்கள் மேலே பாயிற அளவுக்கு வந்துட்டான். ஒவ்வொரு சினிமா பார்க்கக்கூடிய முஸ்லீம்களும் நீங்கள் சினிமா துறைக்கு இப்படி ஆதரிச்சேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோப பார்வைக்கு தான் ஆளாகும். இந்த ஷைத்தான் இந்த அளவுக்கு போய் இன்னைக்கு நாடே துண்டாடக்கூடிய அளவுக்கு ஆக்குறான்னு சொன்னா ஆட்சியாளர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்சியாளருடைய வேலை என்ன, இன்னைக்கு மீலாது நபி எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லு, போனவன் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லு. இதை கண்டிக்கிறது அங்கே ரத்த களரிமாக ஏற்படுது தமிழ்நாட்டில். அதை கண்டுக்கல. கோர்ட்டுடைய வேலை நாளைக்கு என்ன வேலைன்னா 26ஆம் தேதிக்கு சினிமா போட்டு பாரு. நீதிபதியோட வேலை இந்த வேலையாக போச்சு. பார்த்துட்டு நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா, அவங்களே நீதிபதியாக இருக்காங்க, அதான் பெரிய வேலை. முஸ்லீம்களை கூட சேர்க்கலை, போட்டுட்டு இது பண்ண இப்படி தொலையுது. பாசத்துக்குரிய சவாலை ஏன் சொல்கிறேன்னு சொன்னா, எதற்கு சொல்கிறேன்னு சொன்னா, இந்த நாட்டை கெடுக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள், தற்கொலைக்கு தூண்டக்கூடியவர்கள் தான் இவர்கள், வன்முறை தூண்டக்கூடியவர்கள். இதில் வேற வன்முறை நம்ம தூண்டுறோமா. இந்த படத்தை நிறுத்தி இஸ்லாமியர்கள் வன்முறையாளராக பார்க்கிறார்கள், எங்களை அப்படி செய்யற இப்படி செய்யற. பைத்தியக்காரன், நீ சம்பந்தம் இல்லாமல் எடுத்தனா நம்ம உயிரை கொடுத்தும் போராட வேண்டும். ஏன்னு சொன்னா நீ இஸ்லாத்தை கேவப்படுத்துற, இஸ்லாமியரை கேவப்படுத்த நினைக்கிற. அல்லாஹ் சொல்கிறான் உனக்கு அல்லாஹ் தான் சரியான சாட்டடி கொடுப்பான். இரிதுன லீதிஃபு நூர் அல்லாஹ், எப்பெல்லாம் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று தங்களுடைய நாவாலே, கரத்தாலே, உடம்பாலே, செயலாலே, பேனாவாலே, இப்படி பிலிமாலே காட்டினார்களோ அப்போதெல்லாம் இஸ்லாம் உயர்ந்தது தான் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சாட்சி மட்டுமல்லாமல் நிதர்சனமான சம்பவம். பாசத்துக்கு நம்ம அஞ்சக்கூடாது, எதற்கும் நாம் போராட வேண்டும். அதே சமயத்தில் மௌனமாக சாதிச்சு எல்லாரும் தொழுவுங்க, நோம்பு வைங்க, இப்படி செய்யுங்க, தலப்பா கட்டுங்க, பிஸ்வாக்கு எடுத்து போய் தொப்பி போடுங்க, அந்த மாதிரி கூட்டமாக இருக்கக்கூடாது. உண்மை உண்மை என்று சொல்ல வேண்டும், ஹக்க என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கும் கூட இதை தெரிஞ்சுக்கிட்டு கூட பல முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? அதனால தான் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டு. இந்த குர்ஆன் என்னங்க சொல்லுது? ஹுதன் நாஸ், ஜனங்களுக்கு நேர்வழி காட்டுதுங்க. இந்த பையன் எப்படி படம் எடுத்தான், இந்த ஷைத்தான் என்ன எடுத்தான், குர்ஆனை ஓதின உடனே கழுத்தை போட்டு அறுக்கிறாங்களாம் குர்ஆன் பேரை சொல்லி. இப்படியாக எடுக்கப்பட்டிருக்கு. ஒன்றும் எனக்கு தாவா கொடுக்கணும், தாவா கொடுத்தாச்சு, அவன் தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த தப்பு செய்கிறான். தாவாலாம் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டே இந்த தப்பு செய்யறதுனால அல்லாஹ் இடத்துல சொல்லணும், யா அல்லாஹ் இவனை நீனே பார்த்துக்கோ, இவனை எப்படி பிடிக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. இவனை எப்படி பிடிக்கணுமோ நீ ஒரு பிடி, நீ பிடிச்சா அவன் பிடியிலிருந்து அவன் தப்பிக்க முடியாது. அங்கே கொடுப்பா, இங்கே கொடு என்று 1008 வியாதியோடு தான் இருக்கானோ, கோடீஸ்வரன் இருக்கானால எங்கேயோ அங்கேயா போய் உட்காந்துட்டு இந்த ஆஸ்பத்திரியில் உட்காந்து தன்மாட்டு கிடக்கணும். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த தற்கொலை இருக்கிறது, முஸ்லீம்கள் பெரும்பாலும் தற்கொலை செய்யவில்லை என்று அறிவிக்கை சொல்கிறது. பெரும்பாலும் 67 நாடுகளை ஆராய்ந்து பார்க்கிறார்கள், குறிப்பாக முஸ்லீம் நாடுகளை பார்க்கிறார்கள். தற்கொலை என்ற பேச்சுக்கே அங்கே இடமே இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. இஸ்லாத்தை தெரியாமல் யாராவது செஞ்சிருப்பாங்க என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு உருவாக்கினார்கள். என் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லீம் ஷரீஃபிலே பார்க்கிறோம். யாராவது தற்கொலை செய்து கொண்டால், தற்கொலை செய்கிறவன் என்ன செய்வான்? ஒன்று கத்தியை வைத்து செய்வார்கள், அது ஆயுதங்களை வைத்து செய்வாங்க. எதை வைத்து செய்து கொண்டிருக்கிறானோ அவன் இறந்து விட்டால் நாளை அல்லாஹ் நரகத்துக்கு கொண்டு போறான். நரகத்திலையும் எதை வைத்து அவன் தற்கொலை செய்தானோ அதை வைத்தே நரகத்திலையும் தற்கொலை செய்து கொண்டே இருப்பானா. உதாரணமாக
ஒரு மனிதன் கத்தியை வைத்து ஆயுதங்களை வைத்து தற்கொலை செய்தான் என்று சொன்னால் மறுமையிலையும் அவன் நரகத்தில் கிடப்பான். நரகத்தில் கிடக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆயுதத்தை வைத்தே தன்னுடைய வயிற்றிலே குத்தி கொண்டே இருப்பான். ஒரு மனிதன் விஷம் குடித்து தற்கொலை செய்தான் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ், பாவி நீ ஒரு நேரமாக கொடுத்தா நரகத்தில் ஒரே விஷத்தை குடிச்சிட்டு கிட, நீ சித்திரவதைப்படு என்று அல்லாஹ் கொடுப்பான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுபோல யார் யார் மலையில விழுந்து தற்கொலை செய்யறான், அப்படித்தானே காட்சி காட்டுறான். அதே மாதிரி இவனும் செய்யறான்ல, மலையில விழுந்து எவன் தற்கொலை செய்யறானோ இவனை அல்லாஹ் நரகத்துக்கு கொண்டு போவான். நிரந்தரமாக நரகத்தில் கிடந்து மலையிலிருந்து விழுந்து செத்து கொண்டே இருப்பான். அங்க உருவாக்குவான். அல்லாஹ் எழுது. இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நெடிய சம்பவத்தை சொல்லி காட்டினா என்ற செய்தியை நாம் பல்வேறு ஹதீஸ் வழியாக பாசத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, இந்த தற்கொலை முஸ்லீம்கள் செய்தாலும் முஸ்லீம்களா இல்லை இஸ்லாத்தினுடைய பார்வையில். எப்படி குஃபார்களுக்கு இதில் கருத்து வேறுபாடுடைய சட்டங்களும் இருக்கிறது, இருந்தாலும் நம்முடைய அறிவை சொல்லினோம், அவர்கள் முஸ்லீம்களா இல்லை. காரணம் என்ன? நிரந்தரமாக நரகத்தில் கிடப்பாங்க. இதனால தான் சொல்கிறோம், அந்த மரண அறிவிப்பு இந்த மரண அறிவிப்புன்னு சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. எவனா தற்கொலை செஞ்சாலும் அங்கே அறிவிப்பு செய்ய சொல்லாதீங்க. அவனுக்கு அல்லாஹ்வை மன்னிப்பதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக நரகத்திலே வைக்கப் போகின்றான். அது மட்டுமல்லாமல் எதை கொண்டு எந்த ஆயத்தை கொண்டு தற்கொலை செய்து கொண்டானோ அதையே திரும்ப திரும்ப நரகத்திலே செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கு வேலையாகவும் ஆக்கிவிட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவர் இடத்துல ஜாபிர் பின் சம்ரா அறிவிக்கிறாங்க, ஒரு ஜனாசா வந்தது. அவர் தன்னை கத்தியால் குத்தி கொண்டார். அந்த ஜனாசா மையத்தானவர், அந்த மரணித்தவர். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அம்மா அன ஃபலா உஸல்லி அலைஹி, இவருக்கு நான் தொழ வைக்க மாட்டேன், முடியாது. என்னது? அல்லாஹ் நம்ம என்ன பிரார்த்தனை செய்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அவரை நரகவாசி ஆயிட்டான். ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா, நிரந்தரமாக கிடப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோதரில் அதுதான் நம்மளை இஸ்லாத்தை பாதுகாத்தது, முஸ்லீம்களை பாதுகாத்தது. அதனால அவனுக்கு தொலை வச்சு என்ன பயன்? தொழுகை என்பது இறுதி பிரார்த்தனை. அந்த ஜனாசாக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் தொழு வைக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை பெரு சாராரு நாங்கள் அந்த ஜமாத் இந்த ஜமாத்துன்னு சொல்லிட்டு பெரிய வியாக்கியானம் செய்யறேன்னு சொல்லி, நான் தானே தொலை வைக்க மாட்டேன்பா அப்படின்னு விளங்குது. நீங்கள் யாராவது தொலை வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் உள்ளுக்குள்ளே கிடக்குங்கிறாங்க. இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல என்ன கிடக்குதுன்னு தெரியல. சஹாபாக்களுக்கு அங்கே என்ன நினைக்கிறான், அவன் என்ன அர்த்தமா? அதில் சில தற்கொலை செய்கிறாங்கல்ல, சில உலமாக்கள் செய்கிறாங்கல்ல, தற்கொலை செய்தான் ஜனாசா தொழுகை நடக்குது. அவங்க இந்த ஒரு ஹதீஸ் தான், இந்த ஒரு ஹதீஸை வச்சு தான் ரெண்டு கூட்டமும் மோதிக்கிட்டு கிடக்குது. அம்மா அன ஃபலா உஸல்லி அலைஹி, இவரின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பகுதி எல்லா ஜனாசாவுக்கும் அவங்க தான் இருந்தால் அவங்க தான் தொலை வைப்பாங்க. பிரயாணத்தில் தான் தொலை வைக்க முடியாது. அங்கே இருந்து அவங்க ஏன் காரணம் என்ன? அவங்களுக்கு முன்னுரிமை, அவங்க துவா ஒப்புக்கொள்ளப்படும். அதனால அவங்க தொலை வைப்பாங்க. அப்போ ஜனாசா வந்த உடனே இமாமா இருக்கிறனால, ஆட்சித் தலைவராக நபியா இருக்கிறனால கூட தொலை வைக்க சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, அம்மா அன ஃபலா உஸல்லி அலைஹி, இவருக்கு நான் தொலை வைக்க மாட்டேன், தற்கொலை செய்தவருக்கு. அதில் என்ன இருக்குதான், நான் தான் தொலை வைக்க மாட்டேன், போனால் போயிட்டு போகுது, நீங்கள் தொலை வைக்கன்னு சொல்லி அர்த்தம் கீழே கிடக்குங்கிறானோ, கடந்துட்டு போகுது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, தற்கொலை செய்தவர்களுக்கு நாம் தொலை வைக்க முடியாது என்பதுதான் மார்க்க தீர்ப்பு. அதனால் இங்கே அறிவிப்பு செய்யணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி செய்து யாராவது போனால் அந்த பாவத்துக்கு நீங்கள் அள்ளி கட்டுவீங்க. இது மார்க்கத்துடைய தீர்ப்பு. எனவே அடுத்து அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உள்ள நிறைய இடம் இருக்குது, உள்ளே வாங்க, உள்ளே இருக்கவங்க கொஞ்சம் தள்ளி வாங்க. அங்கே அப்பமே அங்கே பெரிய கூட்டம் அங்கே போயிடுச்சு. நபிகள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க, யாராவது தன்னை தற்கொலை செய்து கொண்டு மாய்த்து கொண்டால் ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தையே ஹராமாக்கிறான். இதை விட ஒன்றும் வேணுமா? தெளிவான வாக்கியம் வேணுமா? தற்கொலை செய்தவனுக்கு போச்சு என்ற செய்தியையும் இந்த நன்னேரத்தில் பாசத்துக்குரிய சகோதரர்களை விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஹதீஸு கூட நம்ம அவங்களுக்கு அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக அமையுது. அவன் நரகத்திலே கிடக்க போகிறான், எதை கொண்டு தற்கொலை செய்தானோ அதை ஃபேனில் தொங்கினா அல்ல அங்கே ஃபேனை கொண்டு வருவான், ஃபேனை கட்டியே தொங்கி கொண்டு செத்துக்கிட்டே இருப்பான். கயிறில் மாட்டினவன் தூக்கு போட்டவன் அவனுக்கு அல்ல அங்கே நரகத்தில் அப்படியே செய்வான், முடிஞ்சு போச்சு. அந்த ஹதீஸ் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, சொர்க்கத்தை ஹராமாக்குவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்களே, இதற்கு அஞ்சு கொள்ள வேண்டும். இதை தாங்க இஸ்லாமியர்களை பாதுகாத்தது. அதான் அவன் ஆய்வில் சொல்கிறான், முஸ்லீம்கள் நாடுகளில் இல்லாத காரணம் நம்முடைய அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதத்தை எப்பெல்லாம் பார்க்கிறோமோ எல்லா காரியங்களிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்வோம். விபச்சாரத்தில் இருந்தோம், இன்னும் சொல்ல போனால்
நிறைய மருத்துவ ஆய்வில் பார்க்குறோம், யார் யாரெல்லாம் ரயில் வண்டி மாதிரி புகையை ஊதிக்கிட்டே இருக்கீங்களோ அவங்களும் தற்கொலைக்கு தான் முயற்சி செய்யணும். ஏன்னா 70 வயது வாழ வேண்டியவன் 40 செத்து போயிடறான். அந்த இருதயத்தில் வந்து அப்படியே இதாகி போய் மருத்துவர் இது எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, மருத்துவர் சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒலா துல்கூ பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா. காபத்துல்லாவில் வாசல்ல எழுதி போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த வசனம் இருக்குது, ஒலா துல்கூ பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா. கீழே வந்து இங்கிலீஷ்ல அர்த்தம் செய்றாங்க, ஒலா துல்கூ பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா. உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே நாசத்தின் பக்கம் கொள்ளாதீங்க. தண்ணி ஹலால். மதுபானம் அடிக்கிறவன் அவனும் சீக்கிரம் செத்து போயிடறானா, மருத்துவர்கள் இன்றைக்கு சொல்றாங்க. அவன் ஈரெல்லாம் போய் எல்லாம் போய் படுதடைஞ்சு போகுது, அவனும் தற்கொலைக்கு தான் முயற்சி செய்யறான். ஒரு வகையில் புகைப்பிடிக்கிறவங்க அந்த ரயில் வண்டி மாதிரி போயிட்டே இருக்க. சுபஹானல்லாஹ், அவங்கள எப்போ பார்க்கணும்னா நோம்பு திறந்த உடனே ஈத்தம்பளை வச்சு திறக்கணுமோ தண்ணீரை வச்சு திறக்கணுமோ திறக்கலையோ கரெக்டாக அதுக்கு அடுத்து இதுக்கு வந்துடுவாங்க. இருக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து 5 கடமையில் 6ஆவது கடமை மாதிரி நினைச்சு தொலைஞ்சிட்டாங்க. பாசத்துக்குரிய சகோதரர்களே, இது கூட தற்கொலைக்கு சமமாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியிலிருந்தும் எதெல்லாம் உங்களுக்கு ஈதா தருமோ நோய்வினை தருமோ அவையெல்லாம் அதானே. நான் 70 வயசு அல்ல ஆக்கி வச்சா நீங்கள் அதுக்கு முன்னாலே போய் சாவன்னு நினைக்கிறீங்க. அதனால கூடாது. அவன் கண்டவன் கலியவன் அங்கே குவைத்தில் சொல்லி ஆடுங்க, எல்லா இடத்துலையும் போகிறான். எங்கே போகிறான்னா விபச்சாரத்துக்கு போய் தொலைகிறான். யார் யாருக்கெல்லாம் எய்ட்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் அள்ளிட்டு வந்தான், அவன் செத்து போயிடறான். என்ன காரணம் இல்லை, நின்றா மூச்சு நின்றா அட்டாக்குன்றீங்க, ஒன்றும் இல்லைன்னா என்னமோ நோய் செஞ்சுதாங்கிறீங்க. இப்படியும் பாதி பேர் போய் தொலைஞ்சிடறாங்க. சில இந்த மாதிரி நடக்குது. இப்போ என்னமோ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கலாம், பச்சை குத்துறதுனால வந்து அந்த மாதிரி கேன்சர் வந்து வருது. இதெல்லாம் சொல்லப்படுதோ, மருத்துவரால் சொல்லப்படுதோ, அனைத்துமே இஸ்லாம் வந்து கண்டிக்கிறது, தடுக்கிறது, எதிர்க்கிறது. மனிதன் மனிதனாக வாழ வேணும். உங்கள் உடம்பு உங்களுக்கு சொத்து இல்லை, அதை தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு சொத்துன்னா நீ சொல்லிட்டு போங்க. உங்கள் உடம்பு உங்கள் அமானிதம், உங்கள் உடம்பு உங்களுக்கு அமானிதம். அதனால்தான் கருத்து வேறுபாடு உள்ள சட்டங்களிலே கிட்னியை வந்து நீ தானம் செய்வதற்கு உனக்கு என்ன இருக்கிறது, கண் தானம் செய்வதற்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது, ரப்பு எப்படி தந்தானோ அந்த அமானிதத்தை அமானிதமாக கொண்டு போங்கள் என்று சொல்லிடுறோம். இல்லை கருத்து வேறுபாடு இருக்கு சகோதரர்களை, நமக்கு தெரிஞ்ச ஞானத்தான் பேசுகிறோம், அவ்வளோதான். மாற்று கருத்துடையவங்க இருக்காங்க, அது அவங்க ஆய்வு சொல்கிறாங்க. யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறாரோ உலக மனித சமுதாயத்தை வாழ வைத்தது என்பது சொல்கிறாங்க, ஆய்வுக்குரிய மசாலா. ஓகே, ஆனால் இன்னும் சொல்ல போனால், அதாவது நீங்கள் தானம் செய்யுங்கிறீங்க, இவன் தண்ணியெல்லாம் அழிச்சு கொள்கிறான், இது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் உடம்பு உனக்கு சொந்தம் அல்ல, உன் உயிர் உனக்கு சொந்தம் அல்ல, உன் கரங்கள் உனக்கு சொந்தம் அல்ல. எவன் அமானிதமாக தந்தானோ அவனிடத்திலேயே போக வேண்டும். அதனால தான் ரப்புல் சொல்லி காட்டுகிறான், லா தபுதீல லி ஹல்கில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹல்கை மாற்றி அமைப்பதற்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது? மூஞ்சி தொங்குதுன்னா தொங்கி தொலைது, வயசு போயிட்டுன்னு அர்த்தம், ஏதாவது கோளாறுன்னு அர்த்தம். அதை நாங்கள் சரியாகப்படுத்தி அங்கே போய் இங்கே போய் அமெரிக்காவில் போய் கடைசியில் எங்கேயா போய் நாங்கள் சரி செய்வோம் சொன்னோன்னா அடுத்த மாதத்தில் அப்படி வந்துடும். அது செய்வதற்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று குர்ஆன் உனக்கு கேட்கிற சகோதரர்களே. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம ஒரு வாழ்க்கையின் அடிப்படையில் இருக்கிறோம், நம்ம ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டுற அடிப்படையில் இருக்கிறோம், ஒரு வேதத்தை கையேந்தி வாழ்கிறோம், ஒரு நபி நமக்கு முன்மாதிரியாக இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் போது இவ்வளத்தையும் வச்சு தடுமாறினா நம்மளை மாதிரி மோசமானவன் எவனும் கிடையாது. நம்ம 4 பேருக்கு வழிகாட்டக்கூடியவங்க 4ஓடு 5 சேர்ந்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாய கடமைக்கு இருக்கிறோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தற்கொலை என்ற எண்ணம் முழு மனித சமுதாயத்திற்கு ஒழிக்க வேண்டும் சொன்னால் இந்த மாதிரி ஆறுதலை சொல்லி, அது எந்த சமூகத்தை சார்ந்தவர் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த மாதிரி ஆறுதல் சொல்லி நீ வாழ பிறந்தவனப்பா, நீ போராட வேண்டும், வாழ்க்கையில ஜெயித்து காட்ட வேண்டும், மேடு பள்ளங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு, ஒவ்வொரு தோல்விக்கு பின்னால் வெற்றிகள் இருக்கிறது என்ற அடிப்படையிலே நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்தால், அவர்கள் வாழ்ந்து காட்டினால் அனைத்து நன்மை உங்களுக்கு உண்டு. எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு பறைசாட்டி காட்டிக் கொண்டு இருக்கிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நல்லமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொள்வானாக என கூறி முதலுடன் நின்று செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பாசத்துக்குரிய சகோதரர்களே, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள், தற்கொலை செய்தான்னு சொல்கிறான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தற்கொலை செய்தவர் முஜாஹிதா இருந்தாலும் கூட போரில் வந்து அடிபட்டு அடியை தாங்க முடியாமல் தன்னை தானே குத்தி கொண்டாலும் கூட நரகத்துக்கு போயிடுவாங்க. ஒரு நீண்ட நடிகை ஹதீஸு, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு உங்களுக்கு தெரியும், சுருக்கமாக சொல்கிறோம்.
ஒரு சஹாபி, ஒரு தோழர், அவர் யுத்த காலத்தில் பயங்கரமாக சண்டையிட்டு கொண்டார். ஹைபர் என்று நினைக்கிறேன். யுத்த காலத்தில் பயங்கரமாக சண்டையிட்டுக் கொள்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஏனைய சஹாபாக்கள் செய்யாத அளவுக்கு பல எதிரிகளை வீழ்த்துகிறார். தன்னுடைய அம்புகளால், ஆயுதங்களால் பல பேரை வெட்டி குவிக்கிறார். எதிரிகளுடைய இல்லது பூந்து விளையாடுகிறார். யாரையுமே விட்டு வைக்கவில்லை. அந்த அளவுக்கு போராடினார். சஹாபாக்கெல்லாம் நினைக்கிறாங்க, இன்னைக்கு இவருக்கு கூலி கிடைச்சமா நமக்கு கிடைச்சிருக்காது. எதிரிகளை ரொம்ப வெளுத்து வாங்கினார். எதிரிகளை எத்தனை பேரை கொன்று குவித்தார். எதிரிகளுடைய படையில் பூந்து விளையாடினார். யாரையுமே விட்டு வைக்காத அளவுக்கு வீரமாக இருந்தார். நிச்சயமாக இவருக்குள்ளே பலன், இவருடைய நன்மை அல்லாஹ் நமக்கு தரமாட்டானே என்ற கைசேதத்துடன் சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பெருமானாருடைய காதிலே விழுகிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னஹு மின் அஹ்லின் நார். அல்லாஹு அக்பர். அவர் நரகவாசின்னு சொல்கிறார்கள். யாரை பார்த்து? யுத்தத்திலே வந்து பகிரங்கமாக, வீரதியாகியாக, மூர்க்கத்தனமாக, கம்பீரமாக போராடிய மிகப்பெரிய முஜாஹிதை பார்த்து ஒப்பற்ற தலைவர், உலகத் தலைவர், நீதியின் மறு உருவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாயிட்டது. நம்ம கண்ணு முன்னால பார்த்தோம், ரசூல் இப்படி சொல்றாங்களே. அப்போ ரசூல் வாக்கு பொய்யாகாது என்ற அடிப்படையில் அவரோடு ஒரு சஹாபி செல்கிறார். சென்று கொண்டே இருக்கிறார். அவர் நிற்கும் போதெல்லாம் இவர் நிற்கிறார். அவர் வேகமாக போகும்போதெல்லாம் இவர் வேகமாக போகிறார். இறுதியாக பார்க்கிறார், யுத்தத்தில் அடிபட்டதன் காரணமாக ரத்தம் பீரிட்டு கிளம்புகிறது. தன்னால் தாங்கிக் கொள்ள முடியல. அப்படித்தானே ஆடு அறுத்து துடிச்சிட்டு எப்படி வரும், அதை மாதிரி தானே இருக்கும். இருந்தாலும் செய்தது சரியல்ல. ஆனால் அந்த வேதனை தாங்க முடியாமல் ஈட்டியை பூமியில நிறுத்தி தன்னுடைய மார்பை கொண்டு குத்தி கொள்கிறார். குத்தி தற்கொலை செய்கிறார். உடனே ஓடோடி வந்து ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்துல வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர், நீங்க உண்மையானவர்கள். சற்று முன்னால் சொன்ன செய்தி நடந்து விட்டது. கண்கூடாக பார்த்தேன். அல்லாஹ்வுடைய நபி என்பது மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். என்ன செய்தியப்பா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. நீங்கள் நரகவாசின்னு சொன்னீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் போயிருந்தோம், அதுக்கு பேசிட்டு இருக்கும்போது நரகவாசின்னு சொன்னீங்க, அதுக்கு பின்னால் இந்த நிகழ்ச்சி நடந்து விட்டது என்று சொல்லிவிட்டு தான் ஒரு மனிதன் சொர்க்கத்தினுடைய அமலாக அமல் செய்து கொண்டிருக்கிறான், இறுதியாக நரகத்துக்கு போய்விடுகிறான். சில மனிதர்கள் நரகத்தினுடைய அமலாக அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இறுதியாக சொர்க்கத்துக்கு போய்விடுகிறார்கள். இதுதான் மூமியினுடைய நிலைமை என்று உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஈமானை கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டும் சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். தௌஹீதை கடைசி வரைக்கும் ஏந்த வேண்டும் சொன்னால் இஸ்லாம் சொல்லப்படக்கூடிய நிலையிலே வாழ வேண்டும். எவ்வளவு துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், இன்பங்கள் வரலாம், மன உளைச்சல் வரலாம், எத்தனையமான உலகத்தில் என்னென்ன துயரங்கள் இருக்கிறதோ அனைத்துமே சூழ்ந்தாலும் கூட நபிமார்களை மனக்கண் முன்னால் கொண்டு வர வேண்டும். உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனக்கண் முன்னால் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபை ஏறிட்டு பார்க்க வேண்டும். எத்தனை நபிமார்கள் எதற்காக வேண்டி, ஆகிரத்துக்காக வேண்டி பாடுபட்டார்கள். நாம் பாடுபடுவதோ தீனாருக்காக வேண்டியும் துன்யாவுக்காக வேண்டியும் பாடுபடுகிறோம். கொஞ்ச நேரத்தை தான் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கிறோம். அந்த நேரத்திலே கூட நம்முடைய உள்ளங்கள் எங்கேயோ சிதறடிக்க அல்லாஹ்வின் பார்வையிலே சிதறடிக்கப்படுவதே இல்லை. கொஞ்ச நேரம் ஜும்மாவுக்கு வந்தாலும் கூட ஆழ்ந்த தூக்கத்திலே வருகிறோம் என்று சொன்னால், பாசத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையிலே கூட அத்தஹியாத்துடைய இருப்பிலே இமாம் முடிக்காவிட்டால் கணைத்துக் கொண்டு முடிக்க வைக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்கிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, வீர தியாகம் நடைபெறும் என்று சொன்னால் உயிர் பிரிவரை யா அல்லாஹ் முஸ்லீம்களுடைய நிலைமையில மௌத்தாக்குவாயாக என்று துவா கேட்க வேண்டும். அப்படித்தான் கேட்டார்கள் பெரியவர்கள், அப்படித்தான் முன்னோர்கள் கேட்டார்கள், அப்படித்தான் நல்லவர்கள் கேட்டார்கள், அப்படித்தான் நாதாக்கள் கேட்டார்கள், அப்படித்தான் வலிமார்கள் கேட்டார்கள், அப்படித்தான் சஹாபா கேட்டார்கள், அப்படித்தான் நபி கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம்களாகவே மரணிக்க செய்வாயாக. அதான் கொத்துபால முன்னால் 3 வசனம் ஓதுறோம். எதுக்கு ஓதுறோம்? இதை ஞாபகப்படுத்த தான் ஓதுறோம். எனவே யார் வந்து தௌஹீதோடு மரணித்தார்களோ அவருடன் எங்களை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் முஸ்லீமாக மரணித்தார்களோ அவருடன் எங்கள் சேர்ப்பாயாக என்று இறுதி மூச்சும் இறுதி பேச்சும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகிவிட வேண்டும் என்ற துணிச்சலோடு என்ற நம்பிக்கையோடு இருகரம் ஏந்தி இந்த முக்கியமான மக்பூலாக நேரத்திலே துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரத்திலே சஜ்தாவில் இருந்து ஆழ்ந்து கேட்கக்கூடிய நல்ல மனிதர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கியல்வானா என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.